தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பாரிஸ் லா ஷப்பல் தமிழர் வர்த்தக மையம் விழா கோலம் பூண்டுள்ளது. 3 நாட்கள் தமிழர் திருவிழா லா ஷப்பலில் நடைபெறுகிறது. பாரிஸில் ஆகஸ்ட் 28 கொண்டாட்ட நாளாக அமைந்திருந்தது. பாரிஸில் பொது போக்குவரத்துக்கள் சில குறிப்பிட்ட நேரத்துடன் நிறுத்தப்படுகின்றன. கிராண்ட் பாரி பாரிஸ் விசாலமாக்கப்பட்டு வருகிறது. மிதிவண்டி சைக்கிள் பாதை 57% பூர்த்தி அடைந்துள்ளது. ஐரோப்பா கடுமையான இராணுவ ஆற்றலை ஏற்படுத்த வேண்டும், இல்லையெனில் அது வேட்டையாடப்படும் ஒரு விலங்காக மாறிவிடும் என்று பிரான்சின் உயர்மட்ட இராணுவ தலைவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பிரான்ஸ் அரசாங்கம் வீழ்ச்சியடையும் சாத்தியக்கூறு ஏற்பட்டுள்ளது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் சுவையான உணவு வேளைகளை வழங்குவது தனலட்சுமி அரிசி. இந்திய இலங்கை மக்கள் மாத்திரமல்ல, எல்லா நாடுகளின் மக்களது விருப்பத்துக்குரியது தனலட்சுமி அரிசி. உங்கள் வாடிக்கை நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் தனலட்சுமி அரிசி. மொத்த வியாபாரிகள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர், லா கோர்னோவ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பாரிஸில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். இயற்கை அழகுடன் அமைந்த ரம்யமான சூழலில் உங்கள் உறவினர் நண்பர்களுடன் உடனுக்குடன் தயாராகும் சுவைமிகு உணவு வகைகள் ருசிக்க வரவேற்கின்றார்கள் ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட் த்ரத்தர். விதம் விதமாக விரும்பும் உணவு வகைகள் அனைத்தும் எல்லா வைபவங்களுக்கும் தயாரித்து வழங்குகின்றார்கள். இயற்கை காட்சிகளை ரசித்தவாறே இதமான உங்கள் உணவு வேளைகளுக்கு ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட் த்ரத்தர், 155 ரோது பாரி பொபினி. பாரிஸ் லா ஷப்பல் தமிழர் வர்த்தக மையம் விழா கோலம் பூண்டுள்ளது. 2வது ஆண்டாக தமிழர் திருவிழா லா ஷப்பலில் ஆகஸ்ட் 29 ஆரம்பமாகி 31 வரை நடைபெறுகிறது. தமிழர் திருவிழாவில் தமிழ் கலை கலாசார நிகழ்ச்சிகள் பிரதானமாக நடைபெறுகின்றன. கோடை நிறைவடையும் வேளை பாரிஸ் நகரம் விழாக்களால் அழகு கோலம் பூண்டுள்ளது. 28 பாரிஸ் விழா கோலம் பூண்டதை தொடர்ந்து பாரிஸ் தமிழர் வர்த்தக மையமாகிய லா ஷப்பல் தொடர்ந்து 3 நாட்கள் விழா கோலம் பூண்டுள்ளது. தாயக தமிழக புலம்பெயர் வாழ் கலைஞர்களின் கலை அம்சங்களுடன் நடைபெறும் தமிழர் திருவிழாவை காண தமிழ் உறவுகள் அனைவரையும் தமிழர் வர்த்தகர் சங்கம் பிரான்ஸ் மகிழ்வுடன் வரவேற்கின்றது. பாரிஸில் ஆகஸ்ட் 28 கொண்டாட்ட நாளாக அமைந்திருந்தது. பல அற்புதமான நிகழ்வுகள் நடைபெற்றன. இசை, கலை, விளையாட்டு என பல சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றுள்ளன. ஜாஸ் அலா விலத், ஜாஸ் விழா, பாரிஸின் புகழ்பெற்ற ஜாஸ் இசை விழா தொடங்கியிருக்கிறது. புதன்கிழமை இரவு பாரிஸ் 19 அமைந்துள்ள கிராண்ட் ஹால் டு லா விலத் இந்த இடத்தில் புகழ் பெற்ற கலைஞர்களின் இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்றுள்ளன. பாரிஸில் 2024 பாராலிம்பிக் போட்டிகளின் ஓராண்டு நிறைவை கொண்டாடும் விதமாக பாரிஸ் நகர சபை
முன்பாக விளையாட்டு நிகழ்ச்சிகள் மற்றும் கொண்டாட்டங்கள் தொடங்கியுள்ளன. இது ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் 4 பாவி துலா ஹோட்டல் டு வில், இதில் சினி ஜார்டன் ஃபெஸ்டிவல் திரைப்பட விழா நடைபெற்றுள்ளது. இது ஒரு பூங்காவில் நடைபெற்றது. இலவச திறந்தவெளி திரைப்பட விழாவாக அமைந்திருந்தது. பாரி பிளாஷ், பாரிஸ் கடற்கரைகள், சேன் நதிக்கரையில் தற்காலிகமாக உருவாக்கப்பட்ட கடற்கரைகள் மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த பாரிஸ் பிளாஸ் நிகழ்வின் கடைசி வாரமாக இது திகழ்கிறது. இது ஆகஸ்ட் 31 அன்று முடிவடைகிறது. பாரிஸ் இந்த நாட்களில் வழங்குவது நிகழ்வுகளின் பட்டியல் அல்ல, அது உணர்வுகளின் தொகுப்பு, நினைவுகளின் பெட்டகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1000 யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். ஃப்ரீ சிம் கார்டு. காத்து புழு இருக்கின்றதா? 3 நிமிடத்தில் ஃப்ரீ சிம் கார்டு உங்கள் அலைபேசியில். வேறு எந்த பத்திரங்களும் தேவையில்லை. விரையுங்கள். ஆயினி சால், கோல் சிட்டி 75 ரூ லூயி ப்ளோன், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள். லயன்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5 புல்வார் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் நகரத்தில் பொது போக்குவரத்துகள் சில குறிப்பிட்ட நேரத்துடன் நிறுத்தப்படுகின்றன. வீதி போக்குவரத்துகளிலும் சில வீதிகள் மூடப்படுகின்றன. பெரிபெரிக் இன்டீரியர், போத்து ஜான்ஜிலிக்கும் போத்தோஃபனுக்கும் இடையே இரவு 9:30 முதல் காலை 6 மணி வரை புனரமைப்பு பணிகளுக்காக இது மூடப்பட்டிருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது போக்குவரத்திலும் பல இடையூறுகள் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. ஏராத்தேபே, SNCF ஆகிய நிறுவனங்கள் கோடைகால பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றன. மெட்ரோ வழித்தடம் 1 லா டிஃபோன்ஸ் சால் டு கோல் எத்துவால் இடையே ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. மெட்ரோ வழித்தடம் 6 கேம்ப்ரோன் நிலையம் செப்டம்பர் 26 வரை மூடப்பட்டுள்ளது. மெட்ரோ வழித்தடம் 8 ரோய் டெத்ரோ கோங்கோட் இடையே ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. வழித்தடம் 13 கேப்ரியல் பெரி, பெர்னெட்டி ஆகிய நிலையங்களில் தொடருந்துகள் ஆகஸ்ட் 31 வரை நிறுத்தப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏரியார் பே, மெசி பெலசோ, லா குரா து பெர்னி இடையே போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. ஏரியார் சே, பாரி ஓஸ்லிஸ், பொந்து ரன்ஜீஸ் இடையே இரவு 11 மணிக்கு பின்னர் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. ஏரியார் டே, கார்தனோ கிரை இடையே இரவு 11:20க்கு பின்னர் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. பாரி கார்திலியோ, வில்னவ் சென்ட் ஜோஸ் இடையே உள்ள நிலையங்களில் தொடருந்துகள் நிறுத்தப்பட மாட்டாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் பயணங்களுக்கு முன்னர் நீங்கள் வாஸ் போன்ற நிகழ்நேர போக்குவரத்து தகவல் வழங்கும் செயலிகளை பார்வையிடுமாறு அறிவுறுத்தப்படுகின்றீர்கள். அத்துடன் ஏராத்தேபே, SNCF கனெக்ட் செயலிகள் அல்லது இணையதளங்களை பார்வையிடலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குரான் பரி, பாரிஸ் விசாலமாக்கப்பட்டு வருகிறது. மிதிவண்டி, சைக்கிள் பாதை 57% பூர்த்தியடைந்து வருகின்றது. பாரிஸ் நகரம் தனது போக்குவரத்தை முற்றிலுமாக மாற்றி அமைக்கும் ஒரு மாபெரும் கனவு திட்டத்தில் பாதி தூரத்தை கடந்திருக்கின்றது. 2021 தொடங்கப்பட்ட குரான் பரி மிதிவண்டி பெரும் திட்டம் தற்பொழுது 57% நிறைவேறி ஒரு புதிய மைல்கல்லை எட்டியுள்ளது. ஆனாலும் வரவிருக்கும் நகராட்சி தேர்தல் இந்த திட்டத்தின் வேகத்திற்கு தடையாக அமையுமோ என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. பாரிஸ் மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை தடையற்ற மிதிவண்டி பாதைகளால் இணைப்பதே இந்த திட்டத்தின்
முக்கிய நோக்கம். இதற்காக 108 மில்லியன் யூரோ ஒதுக்கப்பட்டது. திட்டமிடப்பட்ட 260 கிலோமீட்டர் தொலைவில் இதுவரை 137 கிலோமீட்டர் தொலைவுக்கு உயர்தர மிதிவண்டி பாதைகள் அமைக்கப்பட்டுவிட்டன. பரிசையும் அதன் புறநகர் பகுதிகளையும் 9 முக்கிய வழித்தடங்களில் இணைக்கும் பணி வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பரிசில் இருந்து சரந்தோன் லு பொந்த் பகுதிக்கு செல்வது போன்ற பல கடினமான பாதைகள் இப்பொழுது எளிதாக்கப்பட்டுள்ளன. 2030க்குள் பரிசின் மொத்த பயணங்களில் 12% மிதிவண்டியில் இருக்க வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் இலட்சியம். இதேவேளை லாடிஃபோன்ஸ் போன்ற பிரமாண்ட வர்த்தக பகுதிகளை கடப்பதும் குறுகிய தெருக்களை கொண்ட புறநகர் பகுதிகளில் பாதை அமைப்பதும் பெரும் சவாலாக அமைந்துள்ளது. அடர்ந்த நகர்ப்புறத்தில் 1 கிலோமீட்டர் மிதிவண்டி பாதை அமைக்க சுமார் 1 மில்லியன் யூரோ செலவாகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த பணிகளை நிறைவேற்ற பணத்தை விட பெரிய தடையாக இருப்பது அரசியல் முடிவுகள் தான் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 நகராட்சி தேர்தல்கள் வரவிருக்கும் நிலையில் பல நகராட்சி மன்ற முதல்வர்கள் கடினமான முடிவுகளை எடுக்க தயங்குகின்றனர். மிதிவண்டி பாதைக்காக வாகனங்கள் நிறுத்தும் இடங்களை அகற்றுவது அல்லது போக்குவரத்து திட்டத்தை மாற்றுவது போன்ற முடிவுகள் மக்களின் எதிர்ப்பை சம்பாதித்து வாக்குகளை பாதிக்கும் என அவர்கள் அஞ்சுவதாக குரோம் பரி திட்டத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் சவால்களை தாண்டி பாரிஸ் மையத்தில் இருந்து சார்ல் டு கோல் விமான நிலையம் அருகே உள்ள ட்ரோம்ப்ளே ஆன் ஃப்ரான்ஸ் வரை 10வது புதிய வழித்தடம் அமைக்கும் பணி விரைவில் தொடங்கவுள்ளது. இந்த மிதிவண்டி புரட்சி பாரிஸின் காற்றை மட்டுமல்ல, அதன் அரசியலையும் சூடாக்க தொடங்கியுள்ளதாக கருத்துக்கள் வெளியாகி வருகின்றன. ஹலோ, எங்க நிக்கிற? ரூம்கள் எல்லாம் ஓகே தானே? எத்தனை பேருன்னு சொன்னி? நாங்கள் 5 பேர் மச்சான். நீ வந்து இறங்கின உடனே உன்னை ரிசீவ் பண்ண எங்கட விக்டர் விலாஸ் வேன் வந்து நிற்குமா? ஒரு 2 மணி நேரத்தில் வந்துடுவேன். நீ வந்துட்டு பார்த்துட்டு தங்கி 2 நாள் இருந்து போட்டு சொல்லுவேன் என்ன மாதிரி. எங்கிருந்து பரிசுக்கு வந்தாலும் நீங்கள் மகிழ்வுடன் தங்கிட ஓரிடம் விக்டர் விலாஸ். விவரங்களுக்கும் முன்பதிவுகளுக்கும் இங்கிருக்கும் இலக்கங்களுக்கு அழையுங்கள். VT கேஷ் அண்ட் கேரி VT சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். VT கேஷ் அண்ட் கேரி VT சூப்பர் ஸ்டோர். பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். பாரிஸில் மக்கள் நம்பிக்கையை வென்ற பிரயாண முகவர்களான கிங்ஸ் டிராவல்ஸ் அதிர்ஷ்ட குலுக்கல் ஆகஸ்ட் 31ஆம் தேதி ஸ்ரீ மாணிக்க விநாயகர் ஆலய தேர் திருவிழா நாளில் மாலை 4 மணிக்கு யாருக்கு முதல் வகுப்பு விமான பயணச்சீட்டு அறிந்திட கிங்ஸ் டிராவல்ஸுக்கு வருகை தாருங்கள் என உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள் கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. ஐரோப்பா கடுமையான இராணுவ ஆற்றலை ஏற்படுத்த வேண்டும், இல்லையெனில் அது வேட்டையாடப்படும் ஒரு விலங்காக மாறிவிடும் என்று பிரான்சின் உயர்மட்ட இராணுவ தலைவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பிரான்சின் இராணுவ தலைவர் ஜெனரல் தியரி புர்கார் வழங்கிய பேட்டியொன்றிலேயே இதனை கூறியுள்ளார். ஐரோப்பிய அரசாங்கங்களும் மக்களும் இன்றைய உலகில் நிலவும் வன்முறையை மறுப்பதாக உள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உலகில் வன்முறை அதிகரித்து வருவதால் ஐரோப்பா தன்னை பாதுகாத்துக் கொள்ள கடுமையான இராணுவ ஆற்றலை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. ஐரோப்பா தன்னை பாதுகாத்துக் கொள்ள தவறினால்
அது வேட்டையாடப்படும் ஒரு விலங்காக மாறிவிடும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். உக்ரைன் போர், மத்திய கிழக்கு மோதல்கள், சீனாவின் வளர்ச்சி போன்றவை உலகில் வன்முறையின் அளவை அதிகரித்துள்ளன. ஐரோப்பா தன்னை பாதுகாத்துக் கொள்ள தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். உக்ரைன் போர், ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு, சீனாவின் இராணுவ வளர்ச்சி போன்றவை ஐரோப்பாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக உள்ளன. ஐரோப்பா தன்னை பாதுகாத்துக் கொள்ள நேட்டோ மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் இராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று பிரான்ஸ் நாட்டின் இராணுவ ஜெனரல் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் அரசாங்கம் வீழ்ச்சியடையும் சாத்தியக்கூறு ஏற்பட்டுள்ளது. தேசிய அளவிலான போராட்டங்கள் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. பிரான்சில் தற்போதைய அரசாங்கம் வீழ்ச்சி அடைவதற்கான சாத்தியக்கூறு மிக அதிகரித்துள்ள நிலையில் நாடு தழுவிய போராட்டங்கள் மற்றும் வேலை நிறுத்தங்கள் திட்டமிடப்பட்டுள்ளன. இந்த நிலைமை பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோனின் அரசாங்கத்திற்கு மேலும் அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் அல்லது போராட்டங்களை சமாதானப்படுத்தும் வாய்ப்பையும் உருவாக்கலாம் என கருத்துக்கள் வெளியாகி வருகின்றன. பிரான்ஸ் நாட்டின் தற்போதைய பிரதமர் மற்றும் அவரது அமைச்சரவை நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்படுகின்ற வேளையில் அல்லது அரசியல் நெருக்கடியின் காரணமாக பதவி விலகலாம். தொழிற்சங்கங்கள் மற்றும் பொதுமக்கள் ஊதிய உயர்வு, ஓய்வூதிய சீர்திருத்தங்கள், பொருளாதார கொள்கைகள் போன்ற பல்வேறு கோரிக்கைகளுடன் நாடு தழுவிய போராட்டங்களை நடத்த திட்டமிட்டிருக்கின்றார்கள். எமனுவேல் மேக்ரோனின் அரசாங்கம் வீழ்ச்சியடைந்தால் மேக்ரோன் புதிய பிரதமரை நியமிக்க வேண்டியிருக்கும் அல்லது புதிய தேர்தலை அறிவிக்க வேண்டியிருக்கும். பொருளாதார சீர்திருத்தங்கள், ஓய்வூதிய வயது உயர்வு போன்றவை பொதுமக்களிடையே கடும் எதிர்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசாங்க வீழ்ச்சி மற்றும் போராட்டங்கள் பிரான்சின் பொருளாதாரத்தை பாதிக்கலாம். மேலும் மேக்ரோனின் அரசியல் எதிர்காலமும் கேள்விக்குறியாக மாறும். இதேவேளை புதிய அரசாங்கம் பொதுமக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் பட்சத்தில் போராட்டங்கள் தணியலாம் என கருத்து வெளியாகின்றது. அரசாங்கம் வீழ்ச்சியடைந்தாலும் ஆனால் பொதுமக்களின் கோரிக்கைகள் நிறைவேறாவிட்டால் போராட்டங்கள் மேலும் தீவிரமடையலாம் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இந்த நிலைமை பிரான்சின் அரசியல் மற்றும் பொருளாதார நிலைமையை பெரிதும் பாதிக்கும். மேலும் மேக்ரோன் இவற்றை எவ்வாறு எதிர்கொள்கிறார் என்பதை பொறுத்தே எதிர்காலம் அமையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். JB போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கடே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. சுவிட்சர்லாந்தில் உங்களுக்கு பிடித்தமான வாகனத்தை இலகு முறையில் சொந்தமாக்கிடவும் மிக குறைந்த வட்டி வீதத்தில் கடன் பெற்றுத் தருவதற்கும் முழுமையான காப்பீடு, இன்சூரன்ஸ் வசதிகளுக்கும் ஸ்கை ஆட்டோ ஆகே. நீங்கள் விரும்பும் வாகனங்களை தெரிவு செய்ய ஸ்கை ஆட்டோ ஆகே நிபுணர்கள் ஆலோசனைகள் வழங்கி உதவுகின்றார்கள். உங்கள் ஆசை வாகனத்தில் ஆனந்தமாக பவனி வர அழையுங்கள் 031 930 7080.